ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஒரு பிக் ட்ரூத் வந்து ரிவீல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படிங்கிறது இந்த ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டுமே வேறு ஃபோட்டோஸ். ரெண்டுமே வந்து இந்த ஷெடியூலில் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேவி காலேஜில் எடுத்தது, அதாவது கொடைக்கானல் போன மாதிரி வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலே அப்போ எடுத்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட். இன்னொன்று ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வாக்கிங் போன மாதிரி ரோட்டில் எடுத்துகிட்டு வந்த ஒரு வீடியோமே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சீன் வந்து இப்போ வரைக்கும் மேலே இன்றைக்கி ஒரு காஸ்ட்யூம் போட்டிருந்தாங்களே அந்த ஒரு காஸ்ட்யூம் தான் இதுலேயுமே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வாக்கிங் போகும்போது குமரனும் அவங்களும் பேசிட்டு வரும்போது, ஸோ நேற்றுக்கு வந்து அவங்க பாரிஸ் போனதாக வந்து காவேரி சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து பேச போகிறாங்க குமரன் கிட்ட நம்ம விஜய். ஸோ வந்து நேற்றுக்கு போனாங்களே அப்படிங்கிற பேசும்போது, இல்லையே அவள் டெய்லரிங் யூனிட்டில் தான் இருந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம குமரன் சொல்லியிருக்கலாம். அப்போ காவேரி நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கா, அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை உண்மையை மறைக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சி காவேரிட்ட திருப்பி வந்து கேட்கறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. இது இப்படி யோசிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா வந்து குமரனும் ஒருவேளை காவேரி ஏதோ ரீசனில் தான் போய் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு இல்லை போனாங்கிற முறையும் அவர் மறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டு விதமாகவும் நம்ம யோசிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அட்லீஸ்ட் குமரன் மூலியமாக உண்மை வெளியே வந்தால் அட்லீஸ்ட் அப்போ காவேரி வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, ஏதோ ஒரு நம்ம கிட்ட சொல்லாமல் இருக்காங்கன்னா நம்ம விஜய்க்கு புரிய வரும். அப்போயாச்சும் அது என்னங்கிறது சீக்கிரம் விசாரித்து நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ஃபீலிங் கொண்டு வர மாதிரி சீக்கிரம் வந்து நிம்மதியை கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ராகினி வெறுப்பேற்றுறாங்களே, இன்றைக்கி எபிசோடில் வந்து ஒரு காஸ்டியூம் போட்டிருப்பாங்க, அந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க வெறுப்பேற்றும் போதும். அப்போ தான் நம்ம விஜய் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போயுமே நம்ம காவேரி வந்து சொல்லாமல் நின்றுட்டு போயிட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கையை பிடிச்சி அழுதுகிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை குமரன் சொல்லி நம்ம காவேரி கிட்ட இப்போ கேட்க வேணா, அதுக்கான நேரம் பார்த்து கேட்கலான்னு நம்ம விஜய் இருக்கிறாரா, இல்லை குமரன் சொல்லலையா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அந்த ப்ரொமோ பார்க்கும்போது கன்சோல் தான் பண்ண வராரு, என்னாச்சுன்னு தான் கேட்குறாரு தவிர அதை பற்றி எதுவுமே கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. பல விதமாக பல கோணத்தில் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமாக தான் உங்களை ஹாப்பி மூமெண்ட்ஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பார்ப்போம், இந்த 1 வீக் ஃபுல்லாக இப்படி ஏதாவது அழுகாட்சி மூமெண்ட்டாக கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ சீக்கிரமாகவே வெண்ணிலா பற்றின விஷயங்கள் விஜய்க்கு தெரிய வரணும். அதுலேருந்து முற்றுப்புள்ளி வைத்து நம்ம காவேரியை மீட்டு கொண்டு வரணுங்கிறதா என்னோட ஆசை. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய்க்கு வெண்ணிலா பற்றி உண்மைகள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரோட்டில் இருக்க ஹக்ஸின் வரும் நான் நினைக்கிறேன். பார்ப்போம், நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க, இந்த ட்ரூத் ரிவீல் ஆகும்னு நினைக்கிறீங்களா குமரன் மூலங்கிறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.